இந்த இறைய இப்படி பிணைஞ்சு எடுக்கும்போது பிணைஞ்சிட்டு இருக்கான். இந்த மீனை போட்டுட்டு போ. இந்த மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போகிறோம். இது இங்கேயும் நிற்கல, கடிக்காம பாருங்க. நடுவில் நிற்காம பாரு சிவப்பு. எவ்வளோ பேர் வளைய பிடி இவ்வளோ மீன் ஏறுன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்த்தோம். அவ்வளோ கேளுங்க 2000 ரூபா. அவ்வளோ 2000 ரூபா. 2300 2500 3100 200 500 பாரு எவ்வளோ இருக்கு பாருங்க. 3900 3950 4150 மீனை நாங்கள் எப்படி பிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனை இறைய போட்டு தான் மீனை பிடிக்க போகிறோம். இந்த கையில் வச்சுருக்கோம் பாருங்க, நல்லா நச்சு எடுத்துருவோம். இந்த இறைய இப்படி பிணைஞ்சு எடுக்கும்போது அந்த ஸ்மெல்லு வந்து காற்றுல இப்படி பரவும். அதே மாதிரி கடலுக்குள்ளேயும் நல்லாவே பரவும். அதுக்கானே பிணைஞ்சிட்டு இருக்கான். போட்டு நீ மீனை போட்டுட்டு போ. இந்த மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போகிறோம். இந்த வலையை வச்சுட்டு வர்றாங்க. அப்படியே விலங்க கூட அப்படியே வரும். அவங்களுக்கு கிளம்பி வருது இல்லைண்ணா, எப்படி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ போடாத, கொஞ்சம் நேரம் விரிஞ்சிட்டு வரையும் போடுவோம். ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் மீனை இறக்கிட்டு இருந்தோம். மீனை இறக்குனால நம்மளுக்கு வந்து மௌலி வந்து மீனை அலசலசா மீன் மேலே இருக்கிற அந்த மௌலின்னு சொல்லுவோம்ல, அந்த மௌலி எல்லாம் இங்கே தான் போகும். அந்த மௌலி திங்கிறதுக்காண்டி இந்த பாறை மீன் வர்றது. அந்த பாறை மீன் பிடிக்கிறது இப்போ இறங்கிட்டு இருக்கோம், ரெடி ஆகிட்டு இருக்கோம். இல்ல அங்க ஏதக்கு பார்த்து போல ஓடல. மீன் இந்த இங்கே நிக்கல, அவளி மீனா தான். பாருங்க மீன் கடிக்காங்க பாருங்க. நீ எதுக்குள்ள இறங்கி போற? தண்ணி தெளிவா இருந்தா கீழே உள்ள கூடி காமிச்சிடலாம். இந்த இடத்த தவிர அங்கிட்டு வந்து சுழி போடுற மாதிரி இருக்கா, அதுதாங்க மீன். தண்ணி தெளிவில் இல்லை, என்னடான்னு தெரியல. இந்த ஓடுறவங்க குட்டி இது காக்கா கத்தி மாதிரி ஓடுது. பிரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. இந்த ஓடுறாங்க பாருங்க, மீன் சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்கு. ஒரு பிடி பிடிச்சிடலாம். மீன் எவ்வளோ மீன் வருதுன்னு மட்டும் பார்ப்போம். அது போக இந்த மீனை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலான்னு நான் பார்த்துடலாண்ணே. வண்டிக்குள்ளே சாவியை வச்சே பூட்டிட்டேன். இப்போ போய் அந்த சாவி வீட்டில் இருக்கு, அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும். இது போட்டு நடுவில் போடுங்க. போட்டாச்சு. எங்கள் அப்பா வாங்கிட்டு இறங்கி திங்க டீம் இறங்க ரெடியாக நிற்கானுது. அங்கேயும் இறங்குற ரெடி ஆகிட்டானுங்க. சின்ன கடை மீன் தானே. அங்கே பாருங்க மீன் மண்டை கிளப்பிட்டு போச்சு. அந்த கொண்ட வீடியோ எடுத்துடலாம். 8 மாட்டுக்குண்ணே. மீனை பார்த்தீங்களா, நடுவில் போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா ஒரு சிவப்பு. இதெல்லாம் வளர்க்குறதெல்லாம் பாருங்க. காலில் என்ன வைக்கலையா? காலில் வச்சாச்சு. நடுவில் நிற்காம பாரு சிவப்பு, இழுத்து கொடுல. நடுவில் கிளச்சிட்டாங்களா, மீனுக்கிட்ட வருது. எல்லாம் காடை மீன் வருது பாரு மீன். நிற்காம நடுவில் நிற்காம பாருங்க மீன். கொஞ்சம் போல பிடிக்கிறது கொஞ்சம். எவ்வளோ பேர் வலையில் நிற்கிறேன் பாருங்க இந்த மீனை பிடிக்க. அப்படியே போட்டால் ஃபுல்லாக இறங்கிட்டு.
கொலி கிடக்கா அடிக்கும் சரி சார் மேலே எழுங்க பாறை விழுகிறான் இப்பதான் பாறை விழுகிறான் இப்ப பாறை சட்ட சட்டன்னு விழுகிறான் இங்க பாரு சட்ட சட்டன்னு விழுகுது இல்ல மேலே இல்ல மேலே இல்ல டக்குனு கிளப்பு 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 அட்டி மேல கீழே ஓடிட்ட நீ ஏன் மேல கீழே ஓடுது என்ன மாட்டி மாதிரி ஓடுது எங்க பாரு சரியான மீனுங்க மீன் வசமா ஏறிட்டுங்க இங்க எதிர்பார்க்கவே இல்லை போங்க பயங்கரமா ஏறிருக்கு பாப்போம் இப்ப பாருங்க மீன் வசமா ஏறி மீன் வசமா குறுக்கிட்டு மாலனோன்னு இதாக மாட்டேங்குண்ணே இங்க பாரு எல்லாம் பரும் பாரு இங்க பாருங்க மீனை பாருங்க வசமா ஏறினிக்கு எங்கல அவளி மீனால காணோம் பிச்சுட்டு போய் இங்க பாரு மீன் வசமா ஏறிக்கு இந்த மீனுக்கே மேவலையை விட்டு அமுக்கிக்கிட்டு கிடக்கு இங்கனே வச்சு இப்ப ஏலத்தை போட்டுடலாம் சரியான மீன் மணல வரலையா இவன் தான் வந்து நமக்கு வந்து தலையை தூக்கிட்டு கிடந்தவன் வசமா ஏறிட்டு மீன் பயங்கரமான மீனுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா வியாபாரியே இன்னைக்கு பார்ப்போம் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு இவ்வளோ வியாபாரி முன்னாடி மாடியோட மாடியோட கூறுங்க மாடியோட மாடியோட தம்பி போட்டுங்க அப்படியே கூறி விட்டுருங்க அப்படியே கூறி பரிசு எடுத்து குழம்பு கொடுத்துருங்க இவ்வளோ மீன் ஏறினு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலாம் இவ்வளோ மீன் ஏறி நிற்கிதுங்க அப்படியே அப்படியே கூறிடும் அப்படியே கிடக்கணும் அப்படியே அப்படியே மணல தள்ளுங்க அப்படியே அலசி கையில் விடுது கடைக்கு கொண்டு மாலை பிச்சுறாதல போட்டு 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 அவ்வளோ கேளுங்க 2000 ரூபா அவ்வளவு 2000 பட்டி கட்டிங்களா அவ்வளோ 2000 ரூபா அப்படி மதிச்சு கேட்டுருங்க அவ்வளோதான் 2000 ரூபா கேள்வி 2000 ரூபா கேள்வி 2000 ரூபா அவ்வளவு 2000 ரூபா கணேஷ் அவ்வளவு 2000 ரூபா 2000 ரூபா அவ்வளவு 2000 ரூபா 2000 ரூபா 2000 ரூபா 2000 ரூபா 2000 ரூபா 2050 2300 2500 2500 600 700 800 900 3000 ரூபா சரக்கு நிறைய இருக்கு 3000 ரூபா 3000 ரூபா 3000 3100 200 500 600 3600 3600 ரூபா 3600 ஃப்ரெஷ் பாரு குறுக்கி தெரியுது 3600 அடிக்க மாட்டேன் அடிமீனா 3600
3650, 700, பொறப்பு கிடையாது, 800, 3800, 900, 3900, 3900, 3900, பாறை எவ்வளோ இருக்கு பாருங்க, 3900, 3900, என்ன இருக்கக்கூடாது விளம்பிட்டு, 3900, 3900, 3900, 3900, 3900, எஸ்டி 3900, 3900, 3900 ரூபாய். 3900 ரூபாய், 3900, 3900, 3900, 3900, டேய் 3900 என்ன கேள்விருக்கா? 3900 கேள்விருக்கா? அந்த கேட்க கேள்வி கூட வாங்கி 40 கிலோ 40 கிலோ இருக்கும். 3900, 3900, 50, 4000 ரூபாய். அப்பா 4000 ரூபாய்க்கு ஆமா உங்களுக்கு தானே கேட்கணுமா? 3950, 3950, 3950. இப்போ அட்டல் அடிங்க, அட்டல் அடிங்க, 3950, 3950 எஸ்டி 3950 அமங்கேரி தானே போய் 3950 இதோடய 3950 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மி. 3950, 3950, 3950, 4000 ரூபா, 4000 ரூபா, இது 4000, 4000 ரூபா, 4000 ரூபா, 4000 ரூபா, 4000, 4000 ரூபா, 4000, 4000, 4000 ரூபா, 4000 ரூபா, 4000 ரூபா, 4050, 4050 ரூபா, 4100, 4100, 4100 ரூபா, 4100 ரூபா, 4150, 4150, 4150 ரூபா, 200 ரூபா, 4000 மேல இருக்கும், 50, 4250, 4250 மேல இருக்கும், வச்சுருங்களா அதுக்கு ஒரு இடம் முடியும், இடம் முடியும் ரேட்டு போடு, இரு வச்சிரு போயிட்டு அலசிட்டு 4250, 4250, அண்ணே 4250, அங்கே போய் அலசி வந்தாச்சு. இங்கே மீன் ஏலம் ஓடிட்டு இருக்கு. 4250, 4250, 4250 என்ன வசி? 4000 கேளுங்க, 4000 4 1 2 3 பாய் 4000 எவ்வளவு கழிக்க போட்டு போடுஸ் நிறைய எனக்கு பாருங்க சரியா சரி 150 கழி 100 போட்டு விடுங்க 100 போடுங்க ஐங்க நீங்க இது குராமன் இருக்காம இறந்த புறையா அடுத்த ஒரு மடியா இறக்கி விடுங்க உள்ள 4000 இருக்குது. கையோட கடல் அள்ளி போட்டா நீங்க போட்டு விடு, இந்த ஊருக்கு போட்டு வியாபாரி கேட்டுக்கோங்க அவர்கிட்ட எடுத்துக்கிடுவாங்களா இடம் போட போட வேண்டியதில்லை. போனோம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துல 4000 ரூபாய்க்கு மீன் வத்தாச்சுங்க.
மீனை இறைய போட்டு அந்த பெரிய பாறையை பிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம போட்டில் வந்து வேலைகள் இருக்குது, அதனால் அடுத்த பாடு வைக்கலை. இன்னும் மீனை இறக்குனாங்கன்னா அடுத்த பாடு வச்சு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிடலாம். 4000 ரூபாய்க்கு அப்புறம் எவ்வளோ ரூபாய்க்கு மீன் விற்றுக்குன்னு பாருங்க. அதையும் வியாபாரிகள் இன்றைக்கி ரொம்ப பேர் வந்துருந்தாங்களா, நல்ல விலைக்கு போயிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எத்தனை 3 கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 3 கூட பாறை பிடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் தான் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். இந்த வீடியோ முக்கியமாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. ரொம்ப பேர் கமெண்ட்ஸே போட மாட்டேங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது நல்லாவே இருக்கும்.